எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எண்ணிலடங்கா திருப்பணிகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக பெருமளவு இந்த ஆட்சியில் உபயதாரர்களால் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோயிலில் இந்த திருக்கோயில் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு திருவிழா காலங்களில் அவர்கள் இல்லத்துடைய சுப நிகழ்ச்சிகளில் பெரும்பாலானோர் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வேண்டுதலையும் அவருடைய மனமகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு ஆலயமாக இந்த பகுதியில் இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய மண்டபம் புனரமைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஆலயத்துடைய திருப்பணிகள் மேற்கொண்டு பக்தர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் அனைத்து சன்னதிகளும் புதுப்பிக்கப்படுவதோடு பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்வதற்கு உண்டான ஒரு சூழலை அமைக்க வேண்டியும் திருக்கோயிலுக்கு சொந்தமான இந்த குளம் பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கிடையே குளத்தில் தூய்மையான நீர் வந்து சேர்கின்ற வகையிலே வடிவமைப்பதற்கும் முழு முதற்கொண்டு துறைக்கு அழுத்தம் தந்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு மேற்கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சென்னை பெருநகரத்துடைய மேயருமான அன்பிற்கினிய பிரியா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த திருக்கோயில் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று பல்வேறு வகையில் அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களுக்கும் இந்த பகுதியுடைய பகுதிக்கழக செயலாளர் வீட்டில் ஏற்பட்ட துக்க நிகழ்ச்சியால் பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற தமிழ்வேந்தன் அவர்களுக்கும் இந்த பகுதியுடைய வட்ட செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய புஷ்பராஜ் அதேபோல் வட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோருடைய துணையோடு பெரும்பாலான இந்த பகுதியுடைய துணை செயலாளர் ராஜன் போன்றவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்ற தை மாதத்திலேயே திருப்பணிகள் முழுமை பெற்று நன்னீராட்டு விழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சியில் உபயதாரர்கள் அதிக அளவு பங்களிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிடுகின்ற போது சொன்னேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் உபயதாரர்கள் நிதி என்று பார்த்தால் 1471 கோடி ரூபாய் இதுவரையில் உபயதார் நிதியாக வரப்பெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு கூட பார்த்தால் முன்மண்டபம் ஈரோட்டை சார்ந்த என்னுடைய நண்பர் சத்தியமூர்த்தி என்பவர் உபயதார நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பணிகளை நிறைவு பெற்று இதை பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கும் திருக்கோயிலுடைய பயன்பாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்கோயிலுடைய அனைத்து சன்னதிகளும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற பக்தர்கள் வசதிக்கேற்ப உயர்மட்ட ஆலோசனை குழுவிலேயும் உயர்மட்ட தொல்லியல் ஆலோசனை குழுவிலேயும் பெறப்பட்ட ஒப்புதலுக்கிணங்க கிட்டத்தட்ட 11 பிரகாரங்கள் முழுமையாக புனரமைக்கப்பட இருக்கின்றன. இதற்கு கிட்டத்தட்ட தற்போது திட்ட மதிப்பீடு 74 லட்சம் என்றாலும் கூடுதலான பணிகளை இப்பொழுது துறையை மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றோம். என்னுடைய கணக்கின்படி 1 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கும் முழுமையாக உபயதாரர்கள் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணியை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வரலாற்றில் காணாத அளவிற்கு இதுவரையில் 3707 திருக்கோயில்கள் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். நாங்கள் கூட ஏற்கனவே கூறுகின்ற பொழுது 3000 திருக்கோயில்கள் தொடுகின்ற பொழுது 3500 திருக்கோயில்களை வருகின்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெறும் என்று கூறியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு 4 கால் பாய்ச்சல் 8 கால் பாய்ச்சல் இந்த துறை சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்றைய தினம் வரையில் 3707 திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. அதில் விசேஷம் என்னவென்றால் புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே குடமுழுக்குகள் மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு கூட ஒரு திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது எதை காட்டுகிறது என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலம் எல்லா நாளுமே எல்லோருக்கும் உகந்த நாள் என்பதை இந்த திருப்பணியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இதுவரையில் நிலமீட்பு என்பது 8000 கோடியை தாண்டி இருக்கின்றோம்.
திருக்கோயிலுடைய நிலங்களை அளவிடுகின்ற பணி என்று எடுத்துக்கொண்டால் புதியதாக திட்டத்தை உருவாக்கி மயிலாப்பூரிலே தொடங்கப்பட்ட இந்த திட்டப்பணியானது இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த கல் நடுகின்ற பணிகள் மாத்திரம் பார்த்தால் 2 லட்சத்தை தாண்டி இருக்கின்றது. வருகின்ற காலங்களில் எல்லைக்கற்கள் மாத்திரம் இதுவரையில் 1,41,820 எல்லைக்கற்கள் HRNC என்று பெயரிடப்பட்டு அந்த எல்லைக்கற்கள் நடப்பட்டிருக்கின்றது. திருப்பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் நடைபெறுகின்ற திருப்பணிகளில் 14,746 திருப்பணிகள் இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பணிகளின் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 3,878 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகளை முடித்திருக்கின்றோம். எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற மீத பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 12,199 திருக்கோயில்களில் ஒட்டுமொத்தமாக 27,672 பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த மதிப்பு என்று பார்த்தால் 6,991 கோடி ரூபாய் இதுவரையில் திருப்பணிகளுக்காக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வளர்ச்சிப் பணிகள் ஒரு புறம் என்றால், திருக்கோயிலுடைய திருப்பணிகள் மறுபுறம் என்றால், பக்தர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப பக்தர்களுடைய முடிக்காணிக்கை மண்டபம், அதேபோல் பக்தர்களுடைய காணிக்கைக்கேற்ப அவர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு திருத்தேர்கள், பாதுகாக்கப்பட்ட திருக்குளங்கள், அதேபோல் திருக்கோயிலுக்கு வந்து செல்லுகின்ற அதிக பக்தர்கள் கூடுகின்ற இடங்களில் மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அதேபோல் நாள்தோறும் கட்டணமில்லா அன்னதானம் என்று பல்வேறு முயற்சிகளில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டிருந்தாலும் இதில் கண்ணுறுத்துகின்ற ஒரு சில கூட்டங்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சங்கிகள், இதற்கு தடைகள் பல உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த தடைகள் எந்த சூழல் வந்தாலும் அதை தகர்த்தெறிகின்ற திறந்தோள்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு உண்டு. இந்த இறைப்பணி தொடரும். இந்த இறைப்பணியால் பிற்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்ற பெயர்களுக்கு உரியவர்களாக கல்வெட்டுகளில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1065 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம். திருவிளக்கு பூஜை என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 19 திருக்கோயில்களில், இந்த ஆண்டு 2 திருக்கோயிலை சேர்த்து 21 திருக்கோயில்களில் அம்மனுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி திங்களில் 800 ரூபாய் அளவிற்கு செலவாகின்ற அந்த அம்மன் கோயிலுடைய விளக்கு பூஜைக்கு 200 ரூபாய் கட்டணத்திலே இதுவரையில் 74,000 பேர் இந்த அம்மனுடைய வழிபாட்டிலே பங்கேற்று மகளிர்கள் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ஆடி மாதங்களிலே 10 திருக்கோயில்களுக்கு இலவசமாக முழு நேரமும் கூழ்வார்த்தல், அதேபோல் ஆடி மாதங்களில் ஒவ்வொரு திருக்கோயிலும் 10,000 பேர்களுக்கு என்று இலவசமாக மங்கள பொருட்கள் வழங்குதல் என்று எண்ணிலடங்கான புதுமையான திட்டங்களை ஏற்படுத்தி ஒரு ஆன்மீக ஆட்சி என்ற பெயருக்கு உகந்த ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிப்பு வராமல் இருப்பதற்காக மாநகரத்துடைய பெருநகரத்துடைய மேயர் இரவு பகலாக அந்த பணியில் சுற்றி சோண்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உதவியாக நாங்களும் எங்களை போன்ற அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் உறுதுணையாக இருப்போம். அதிகாரிகளும் முழுவீச்சில் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளில் அவ்வப்போது பார்வையிடுதல், குளங்களை தூர்வாறுதல், கால்வாய்களை சீரமைத்தல் போன்ற பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வதற்கு அரசும் ஆட்சியும் கட்சியும் தயாராக இருக்கின்றன. உனக்கு என்ன அதில் டவுட்? ஒன்றும் புரியல எனக்கு. அதிலே சூரசம்ஹாரம் இந்த ஆட்சியை எதிர்ப்பவர்களை சூரசம்ஹாரம் செய்கின்ற நிகழ்ச்சிகள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் குலசேகர பட்டத்துடைய சூரசம்ஹாரமும் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக நானும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த மாவட்டத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கனிமொழி அம்மா அவர்களும் தொடர்ந்து அந்த பணிகளை இங்கிருந்தபடியே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். நான் நேரடியாக இந்த மாதம் 7ஆம் தேதி குலசேகர பட்டணத்திற்கு எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய அன்புமணி அவர்களும் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தோம். கூடுதலாக கடந்த ஆண்டை விட தேவைப்படுகின்ற கூடுதல் வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அந்த திருக்கோயிலில்தான் முதலில் இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தினோம். இன்றைக்கு ஆள்போல் தழைத்து அருகுபோல் பெருத்து 74,000 பக்தர்களை இந்த திருவிளக்கு பூஜை கடந்திருக்கின்றது. அந்த கோயிலில் முழு நேர அன்னதான திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். அந்த கோயிலில் மருத்துவ
வசதிக்கேற்ப மருத்துவமனையை தொடங்கியிருக்கின்றோம். இப்படி குலசேகரப்பட்டினத்திற்கும் அளவில்லாமல் பக்தர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு கூடுவதை போல் அடிப்படை தேவைகளையும் ஆண்டுக்கு ஆண்டு தேவைகளை அறிந்து அதையும் செய்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். புரியல. கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிப்போடு சென்றுவிட்ட அந்த திட்டம், அதாவது 110 அறிக்கையின் கீழ் 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்கோயிலை பணியாற்றுபவர்களை நிரந்தரப்படுத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அது காற்றோடு கலந்த மாசு போல் சென்றுவிட்டது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் கிட்டத்தட்ட தற்காலிக பணியாளர்களுக்கு இதுவரையில் சுமார் 2500 பேர்களை நிரந்தர பணியாளர்களாக பணி நியமனம் செய்திருக்கின்றோம். தற்போது 1500 பேர்களை மேலும் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்குண்டான அந்த நிரந்தரப்படுத்துவதற்குண்டான அந்த கோப்பு நிதித்துறையிலே சென்றிருக்கின்றது. அதுவும் இன்னும் ஒரு வார காலம் 10 நாட்களுக்குள் அதற்குண்டான அனுமதியை பெற்று 1300 பேர் மேலும் நிரந்தர பணியாளராக ஆக்கப்படுவார்கள். தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் இருக்கின்ற பொழுதே 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்தவர்களுடைய பட்டியலையும் எடுத்துக் கொண்டு வருகிறோம். இது ஒரு தொடர் நடவடிக்கை. நிச்சயமாக 5 ஆண்டுகள் கடந்தவர்களை இந்த ஆட்சி நிச்சயமாக கை கொடுக்கும். அவர்கள் வாழ்விலே வசந்தம் ஏற்படுகின்ற அளவிற்கு, அவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்கின்ற அளவிற்கு அவர்கள் நிரந்தர பணியாளராக ஆக்கப்படுவார்கள். கூட்டணி தர்மத்தை இரு தரப்பினரும் கைப்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட சமூக வலைதள பதிவு குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான நிகழ்வு, நல்ல ஆண்டவனுடைய திருத்தலம், யாரையும் குறை சொல்லி பேசக்கூடிய தலம் அல்ல. எது பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சு என்ற வாசகத்திற்கேற்ப திருக்கோயிலே உட்கார்ந்து கொண்டு இதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்க வேண்டியதில்லை. வேறொரு களம் இருக்கும், அங்கே சந்திப்போம். நன்றி. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.